60 வயதிற்குப் பிறகு நிம்மதியான வாழ்விற்கு நீங்கள் தவிர்க்க வேண்டிய 9 விஷயங்கள். 60 வயசு அப்படின்னு சொன்னாலே பல பேர் ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இனிமே என்ன இருக்கு அப்படின்னு ஒருவிதமான சோர்வுக்குள்ள போயிடுறாங்க. ஆனா நெஜத்த சொல்லப்போனா 70 வயசுங்கிறது வாழ்க்கையோட சரிவு பாதை கிடையாதுங்க. அது உங்களோட ஆன்மா பக்குவப்பட்டு கனிஞ்சு நிக்கிற ஒரு உன்னதமான ஒரு நிலை. பொதுவா இந்த வயசுல கூட நாம என்ன பண்றோம்னா, இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் எத சாதிக்கலாம் அப்படின்னு அதே பழைய வேகத்துல ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த வயசுல உண்மையான நிம்மதிங்கிறது இன்னும் அதிகமா எதையாவது செய்யறதுல இல்லைங்க. மாறாக நம்ம நிம்மதிய திருடிட்டு போற தேவையில்லாத விஷயங்கள எப்படியெல்லாம் குறைச்சிக்கலாம் அப்படிங்கறதுல தான் இருக்கு. முதுமை அப்படின்னு சொன்னாலே வெறும் உடல் தளர்ச்சின்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. உண்மையான ஆபத்து நம்ம வயசாவறதுல இல்ல. இத்தனை வருஷமா நம்ம மனசுக்குள்ள தேக்கி வச்சிருக்கிற அந்த உணர்ச்சி ரீதியான பாரத்திலையும், மத்தவங்க சொன்ன காயப்படுத்துற வார்த்தைகளை இன்னமும் சுமந்துட்டு இருக்கோமே, அதுல தான் இருக்கு. 60 வயசுக்கு அப்புறம் இருக்கிற வாழ்க்கை ஒரு இருண்ட காலம் கிடையாதுங்க. இது உங்களோட உண்மையான ஒளிய நீங்களே தேடி பிடிச்சு, உங்கள நீங்களே கண்டுகொள்ளப் போற ஒரு அழகான ஆன்மீக பயணம். நாம பேசப் போற வார்த்தைகள் வெறும் சத்தம் மட்டும் கிடையாதுங்க. அது உங்க மனசுக்குள்ள நிம்மதிய உருவாக்கப் போற மந்திரங்கள். அதனால இந்த வயசுல நாம எந்த 9 விஷயங்கள ரொம்ப கவனமா தவிர்க்கணும், எதையெல்லாம் விட்டுட்டு லேசா ஆகணும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் ஆழமாவே பேசலாம் வாங்க. நாம தவிர்க்க வேண்டிய அந்த 3 ஆபத்தான வார்த்தைகள். நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைங்க வெறும் சத்தம் மட்டும் கிடையாதுங்க. அது ஒண்ணு நம்மள பழைய நினைவுகளுக்குள்ளேயே பூட்டி வைக்கிற சிறைக்கதவா இருக்கலாம். இல்ல இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கைய ரசிச்சு வாழ வைக்கிற ஒரு அழகான பாலமாவும் இருக்கலாம். நம்ம மனசுல இருக்கிற அந்த தெளிவ மங்க செய்யற இந்த 3 வாக்கியங்களை இனிமே தயவு செஞ்சு பேசாதீங்க, மனசுல கூட நினைக்காதீங்க. 1. ஏன் காலத்துல எல்லாம் த பேக் இன் மை டே ட்ராப். இந்த வார்த்தைய சொல்லும்போதே நீங்க உங்கள அறியாமலேயே இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு பெரிய சுவரை எழுப்பிடுறீங்க. அப்ப எல்லாம் அப்படி இருந்தது, இப்ப இருக்கிற உலகம் சரியில்லை அப்படின்னு உங்க மனசுல ஒரு விதைய ஊன்றும்போது, இந்த நிமிஷத்துல இருக்கிற சின்ன சின்ன அழக கூட உங்களால ரசிக்க முடியாம போயிடும். தெளிவா சொல்லணும்னா, நிச்சயமா என் கடந்த காலம் ஒரு பொற்காலம் தான். அத நான் மதிக்கிறேன். ஆனா நான் வாழப் போறது இந்த நிமிஷத்துல தான். உலகம் மாறலாம். ஆனா உங்ககிட்ட இருக்கிற அந்த அனுபவ அறிவும் முதிர்ச்சியும் இந்த உலகத்துக்கு இன்னைக்கும் ரொம்ப தேவைப்படுது. 2. மாத்திக்கிறதுக்கு எனக்கு வயசாயிடுச்சு. த ஏஜ் மித். இது ரொம்பவே ஆபத்தான ஒரு நம்பிக்கை சிறை. நிஜத்த சொல்லப்போனா வயசு உங்களோட வளர்ச்சிய தடுக்கிறது இல்லைங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம் தான் உங்கள தடுக்குது. உங்க இதயம் துடிக்கிற வரைக்கும் உங்களால புதுசா எதையும் கத்துக்க முடியும், எதையும் மாத்திக்க முடியும். தெளிவா சொல்லணும்னா, ஒரு சின்ன புன்னகை, ஒரு புது விஷயத்த முயற்சி பண்றது, இல்ல பல வருஷமா மனசுல இருந்த ஒரு கோபத்த விட்டுட்டு பாக்குறது, இது கூட ஒரு பெரிய மாற்றம் தான். நீங்க எதையும் மாத்திக்க முடியாத அளவுக்கு சாதாரணமானவர் கிடையாது. நீங்க ரொம்ப ரொம்ப மதிப்பு மிக்கவர். 3. அப்பவே நான் அப்படி செஞ்சிருக்கலாமே. த எண்ட்லெஸ் ரிக்ரெட். இது ஒரு முடிவே இல்லாத ஏக்கத்தோட சுழற்சி. அத அப்படி செஞ்சிருக்கலாமே, இதை இப்படி விட்டிருக்கலாமே அப்படின்னு பழசையே தோண்டிட்டு இருக்கிறது உங்க இன்னைக்கு தேதியோட சந்தோஷத்தை திருடிக்கிட்டே இருக்கும். இது உங்கள ஒரே இடத்துல முடக்கி வச்சிடும். தெளிவா சொல்லணும்னா, நடந்தது நடந்து போச்சு. இன்னைக்கு என்னால என்ன செய்ய முடியும்? யார்கிட்ட அன்பா 4 வார்த்தை பேச முடியும் அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கைங்கிற கதை இன்னும் முடிஞ்சிடலைங்க. மீதி இருக்கிற அத்தியாயங்களை ரொம்ப அமைதியாவும் அழகாவும் எழுத வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. உங்க வார்த்தைகளை சுத்தம் படுத்திட்டாலே போதும். உங்களோட ஒவ்வொரு செயலும், உங்களோட மொத்த ஆற்றலும் தானாவே ஒரு மேன்மையான நிலைக்கு போயிடும். நம்ம வாழ்க்கைய நரகமாக்குற அந்த 3 ஆபத்தான வார்த்தைகள். நண்பர்களே, கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம தினமும் பேசுறோம் இல்லையா? அந்த வார்த்தைகள் வெறும் காத்துல கரைஞ்சு போற சத்தம் கிடையாதுங்க. அது ஒண்ணு கடந்த காலத்துல உங்கள சிறைபிடிச்சு வைக்கிற ஒரு இரும்பு சுவரா இருக்கலாம். இல்ல இன்னைக்கு இருக்கிற இந்த அழகான நிமிஷத்தை ரசிக்க வைக்கிற ஒரு தங்க பாலமாவும் இருக்கலாம். நம்ம ஆன்மாவோட ஒளிய மங்க செய்கிற, நம்ம நிம்மதிய வேரோடு அறுக்கிற இந்த 3 வாக்கியங்களை மட்டும் தயவு செஞ்சு இனிமே உங்க நாக்குல நடமாட விடாதீங்க. அது என்னென்னு கொஞ்சம் ஆழமா பாப்போமா? 1.
என் காலத்துல எல்லாம் இப்படி இல்ல. தி ஓல்ட் டேஸ் பேரியர். இந்த ஒரு வாக்கியத்தை நீங்க சொல்லும்போதே நீங்க உங்கள அறியாமலேயே இன்னைக்கு இருக்கிற உலகத்துக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு மைல் நீளத்துக்கு பெரிய சுவரை எழுப்பிடுறீங்க. அப்பயெல்லாம் மனுஷங்க நல்லா இருந்தாங்க, இப்ப உலகம் கெட்டுப்போச்சு அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப உங்க மனசுல விதைக்கும்போது, இந்த நிமிஷத்துல உங்க முன்னாடி இருக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட உங்களால ரசிக்க முடியாம போயிடும். நீங்க பழைய நினைவுகள்லேயே முடங்கி போயிடுவீங்க. இதை எப்படி மாத்திக்கலாம்? நிச்சயமா என் கடந்த காலம் ஒரு அழகான அனுபவம்தான், அதை நான் ரொம்ப மதிக்கிறேன். ஆனா நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறது இந்த நொடியில தான் அப்படின்னு சொல்ல பழகுங்க. உலகம் மாறலாம், காலங்கள் மாறலாம், ஆனா உங்களோட அந்த பழுத்த அனுபவ அறிவும் உங்க கிட்ட இருக்கிற அந்த அன்பான ஒளியும் இந்த உலகத்துக்கு இன்னைக்கும் ரொம்ப தேவைப்படுது. ரெண்டாவது, மாத்திக்கிறதுக்கு எனக்கு என்ன இப்போ வயசா இருக்கு? தி ஏஜ் பிரிசன். இது ரொம்பவே ஆபத்தான ஒரு நம்பிக்கை சிறைங்க. நம்ம ஊர்ல பல பேர் 60-70 வயசு ஆயிட்டாலே இனிமே நான் என்னத்த புதுசா கத்துக்க போறேன், என் காலம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு அவங்களே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வயசு உங்களோட வளர்ச்சியை எப்பவுமே தடுக்கிறது இல்ல. உங்க மனசுக்குள்ள புகுந்துட்டு இருக்கிற பயம்தான் உங்களை தடுக்குது. உங்க மூச்சு காத்து ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால எதையும் கத்துக்க முடியும், எந்த ஒரு பழைய பழக்கத்தையும் மாத்திக்க முடியும். நிஜமான தெளிவு என்ன தெரியுமா? காலையில ஒருத்தரை பார்த்து மனசார ஒரு சின்ன புன்னகை பண்றது, புதுசா ஒரு டெக்னாலஜியை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றது, இல்ல பல வருஷமா மனசுல பூட்டி வச்சிருந்த ஒரு பழைய கோபத்தை போனா போதுன்னு மன்னிச்சு விடுறது கூட ஒரு பெரிய மாற்றம்தான். நீங்க எதையுமே மாத்திக்க முடியாத அளவுக்கு சாதாரணமானவர் கிடையாது. இந்த உலகத்திலேயே நீங்க ரொம்ப ரொம்ப மதிப்புமிக்க ஒரு உயிர். மூணாவது, அன்னைக்கே நான் அப்படி செஞ்சிருக்கலாம். த ரிக்ரெட் ஸ்பைரல். இது ஒரு முடிவே இல்லாத உங்கள சுத்தி சுத்தி வர்ற ஒரு ஏக்கத்தோட சுழற்சி. அப்பவே அந்த சொத்தை வாங்கியிருக்கலாம், இல்ல அந்த முடிவை எடுத்திருக்கலாமேன்னு பழசையே கிளறிக்கிட்டு இருக்கிறது உங்க நிகழ்கால நிம்மதிய ஒவ்வொரு நொடியும் திருடிக்கிட்டே இருக்கும். இத செஞ்சிருக்கலாமே, அதை விட்டிருக்கலாமேன்னு யோசிக்கிறது உங்கள ஒரு இடத்துல அப்படியே தேங்கி போக வச்சிடும். இனிமே இப்படி யோசிங்க, நடந்தது நடந்து போச்சு, அதுல இருந்து நான் கத்துக்கிட்டது போதும். இன்னைக்கு இந்த நிமிஷத்துல என்னால என்ன நல்ல விஷயம் செய்ய முடியும், இன்னைக்கு யார்கிட்ட நான் அன்பா 4 வார்த்தை பேச முடியும் அப்படின்னு உங்களையே கேட்டுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட கதை இன்னும் முடிஞ்சிடலங்க. உங்ககிட்ட இன்னும் பேனா இருக்கு. மீதி இருக்கிற அத்தியாயங்கள்ல கசப்பில்லாம ரொம்ப அமைதியா ஆனந்தமா எழுதி முடிப்போம். நம்ம நாக்குல வர்ற வார்த்தைகளை சுத்தப்படுத்திட்டாலே போதும், நம்ம ஒவ்வொரு செயலும், நம்ம மனசுல இருக்கிற ஆற்றலும் தானாவே ஒரு மேன்மையான நிலைக்கு உயர ஆரம்பிக்கும். அதனால இனிமே இந்த 3 வார்த்தைகளுக்கும் உங்க வாழ்க்கையில இடம் கொடுக்காதீங்க. நம்ம சக்திய வீணாக்காம இருக்க உடனே நிறுத்த வேண்டிய அந்த 3 விஷயங்கள். உண்மை என்ன தெரியுமா? 70 வயசுக்கு மேல நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை விட நம்ம மனசுல இருக்கிற அந்த உயிர் ஆற்றல் தான் ரொம்ப முக்கியம். இந்த வயசுல அந்த சக்தியை தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணி வீணாக்காதீங்க. குறிப்பா மத்தவங்க கிட்ட போய் நான் செஞ்சது சரிதானே, என்ன பாராட்டுங்க அப்படின்னு அந்த அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறத நிறுத்தினாலே உங்க ஆன்மாவுக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு வரும். அது எப்படின்னு ஒவ்வொன்னா பாப்போமா? 1. இந்த காலத்து பசங்க கிட்ட அங்கீகாரம் தேடுறத முதல்ல நிறுத்துங்க. பெரியவர்களே, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க எத்தனையோ குடும்பங்களை ஒன்னு சேர்த்து உருவாக்குனவங்க, எத்தனையோ இழப்புகளை நேரடியா பார்த்தவங்க. இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இதய வலிகளையும் துரோகங்களையும் கஷ்டங்களையும் தாங்கி இன்னைக்கு இந்த இடத்துல கம்பீரமா நின்னுகிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு இருக்கிற பசங்க முன்னாடி நீங்க உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி இருக்கணும். கலங்கரை விளக்கம் ஒரு இடத்துல அமைதியா நிக்கும், வர்ற கப்பல்களுக்கு வழி காட்டும். அதை விட்டுட்டு அந்த கப்பல் பின்னாலேயே அது ஓடாது. நீங்க யாரையும் காப்பி அடிக்க வேண்டாம், யார மாதிரியும் மாற வேண்டாம். உங்களோட அந்த நரைச்ச முடியும் முகத்துல இருக்கிற சுருக்கங்களும் தான் உங்களோட அனுபவ பெருமை. 2.
பழைய பொருட்களையும் மனசுல இருக்கிற கசப்புகளையும் பிடிச்சு தொங்குறத விடுங்க. நம்மல்ல பல பேருக்கு ஒரு பழக்கம் உண்டு. பயம் காரணமாவோ இல்ல ஒரு சென்டிமெண்ட்லயோ பழைய உடைஞ்சு போன பொருட்களையும் அதே மாதிரி யாரோ எப்பவோ செஞ்ச துரோகங்களையும் கோபங்களையும் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வைப்போம். நல்லா கேட்டுக்கோங்க, நிம்மதிங்கிறது நீங்க எவ்வளவோ சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படிங்கறதுல இல்லைங்க, நீங்க எவ்வளவு லேசா சுதந்திரமா இருக்கீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. உங்க வீட்டை சுத்தி இருக்கிற தேவையற்ற குப்பைகளை எப்படி தூக்கி போடுறீங்களோ அதே மாதிரி உங்க மனசுக்குள்ள இருக்கிற பழைய கசப்புகளையும் தூக்கி எறிங்க. சுமை குறைஞ்சாதான் பயணம் சுகமா இருக்கும். 3வது, இழப்புகளை பத்தியே அசை போடுறத நிறுத்துங்க. இந்த 70 வருஷ பயணத்துல நாம எத்தனையோ நண்பர்களை இழந்திருக்கலாம், வேலையை இழந்திருக்கலாம், அந்தஸ்து போயிருக்கலாம். ஆனா அந்த இழப்புகள் மட்டும்தான் உங்க அடையாளமா? நிச்சயமா இல்ல. நீங்க வெறும் துக்கம் கிடையாது, நீங்க இன்னைக்கும் இந்த உலகத்துல மிச்சம் இருக்கிற அன்பு. நேத்து என்ன போச்சுன்னு யோசிக்காதீங்க. இன்னைக்கும் சூரியன் உங்களுக்காகத்தான் உதிக்குது. உங்க கையில இருக்கிற அந்த டீ இன்னும் சூடாத்தான் இருக்கு. அத ரசிச்சு ஒரு சிப் குடிங்க. உங்க கையில இருக்கிற இந்த நிமிஷத்தை விட பெரிய சொத்து வேற எதுவுமே இல்ல. உங்க மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இப்படி ஒவ்வொன்னா இறக்கி வச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க வெளியே போற இடங்கள்ல கூட ஒரு புதுவிதமான அமைதியை உணர்வீங்க. ராகவன் ஐயாவோட கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு பாடம். நண்பர்களே, 82 வயசான ராகவன் அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தாரு. ஒரு மனுஷன் தன் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச அனுபவங்கள் எல்லாம் அவர் முகத்துல சுருக்கங்களா தெரிஞ்சது. ஆனா அவர் மனசுக்குள்ள மட்டும் ஒரு ஆறாத வடு இருந்துச்சு. அவரு தினமும் காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல பண்ற வேலை என்ன தெரியுமா? இறந்து போன தன் மனைவியோட போட்டோ முன்னாடி போய் நின்னுப்பாரு. அப்படியே நின்னுகிட்டு, அன்னைக்கு அவ கேட்டப்ப அந்த சுற்றுலாவுக்கு நான் கூட்டிட்டு போயிருக்கலாமே, அவகிட்ட இன்னும் கொஞ்சம் அன்பா 4 வார்த்தை பேசி இருக்கலாமே, தேவையில்லாம அன்னைக்கு அவளை கஷ்டப்படுத்திட்டேனே அப்படின்னு வருஷக்கணக்கா அதே குற்ற உணர்ச்சியிலையும் வருத்தத்திலையும் தனக்குத்தானே பேசிட்டு இருப்பாரு. அவரோட ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய பாரத்தோட தான் ஆரம்பிக்கும். ஒரு நாள் இதையெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த அவரோட பொண்ணு மெதுவா அவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்தாங்க. அவங்க அப்பாவோட கைய பிடிச்சுக்கிட்டு ரொம்ப மென்மையா ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்பா, இப்ப மட்டும் அம்மா உங்க முன்னாடி வந்து நின்னா அவகிட்ட உங்களால ஒரே ஒரு விஷயம்தான் சொல்ல முடியும்னா அது என்னவா இருக்கும்? ராகவன் ஐயா ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. அவரோட கண்கள்ல கண்ணீர் முட்டிட்டு வந்துச்சு. தழுதழுத்த குரல்ல சொன்னாரு, கண்ணா, என்ன உன் வாழ்க்கை துணையா தேர்ந்தெடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப நன்றின்னு மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னாரு. அன்னைக்கு நைட்டு ராகவன் ஐயா ஒரு கடிதம் எழுத ஆரம்பிச்சாரு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த கடிதம் அவர் மனைவிக்காக இல்லைங்க, அது அவருக்காகவே அவர் எழுதிக்கிட்ட கடிதம். தாம் மனசுக்குள்ள இத்தனை வருஷமா பூட்டி வச்சிருந்த எல்லா ஏக்கத்தையும் வருத்தத்தையும் அந்த பேப்பர்ல கொட்டி தீர்த்தாரு. எழுதி முடிச்சதும் ஒரு பெருமூச்சு விட்டாரு. இனிமே என்னால நிம்மதியா வாழ முடியும் அப்படின்னு இத்தனை காலமா தனக்குத்தானே கொடுத்துக்கிட்ட தண்டனையிலிருந்து தனக்கு ஒரு மன்னிப்பை கொடுத்துக்கிட்டாரு. யோசிச்சு பாருங்க, ராகவன் ஐயாவுக்கு தேவையானது கடந்த காலத்துக்கு போய் எல்லாத்தையும் மாத்தக்கூடிய ஒரு கால இயந்திரம் கிடையாதுங்க. அவருக்கு தேவையானது தன்னைத்தானே மன்னிச்சுக்கிற ஒரு கணம் மட்டும்தான். நம்மள பல பேரோட நிலைமையும் இதுதான். யாரோ செஞ்சதுக்காகவோ இல்ல நாமளே தெரியாம செஞ்சதுக்காகவோ இன்னைக்கும் மனசுக்குள்ள ஒரு பாரத்தை சுமந்துட்டு இருக்கோம். ராகவன் ஐயாவை போல நீங்களும் உங்களை ஒரு முறை மனசார மன்னிச்சு பாருங்களேன். அந்த நிமிஷமே உங்க வாழ்க்கை ஒரு சொர்க்கமா மாறிடும். நீங்க வெறும் வயசானவங்க கிடையாதுங்க, நீங்க காலத்தை வென்று நிக்கிறவங்க, டைம்லெஸ். உங்க முகத்துல இருக்கிற ஒவ்வொரு சுருக்கமும் நீங்க ஜெயிச்ச ஒரு போராட்டத்தோட அடையாளம். உங்க நிம்மதி மத்தவங்க கையில இல்ல, அது உங்க சொந்த கைகள்ல தான் இருக்கு. அதை நீங்க தான் தீர்மானிக்கணும். இன்றைய கேள்வி, உங்க வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை எழுத போறீங்க இல்லையா? அந்த பக்கத்துக்கு நீங்க ஒரு தலைப்பு வைக்கணும்னா எந்த ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுப்பீங்க? மனசுக்குள்ள ஒரு ஆழமான அமைதியா, எல்லா பாரத்திலிருந்தும் கிடைச்ச ஒரு விடுதலையா, இல்ல எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த பேரன்பு கொண்ட அருளா? உங்க மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த ஒரு வார்த்தைய மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்க எண்ணங்கள் மத்தவங்களுக்கும் ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும். இந்த ஆழமான கருத்துக்கள் உங்க மனதை தொட்டிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. அந்த பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டிடுங்க. அப்பதான் இது மாதிரி உங்க மனசுக்கு தெளிவும் உங்க ஆன்மாவுக்கு வலிமையும் தரக்கூடிய செய்திகள் உங்களை தேடி உடனே வரும். நம்ம எல்லாரோட தாரக மன்றம் இதுதான். நம்மளையே உயர்த்துற, மத்தவங்களையும் காயப்படுத்தாத நல்ல சொற்களை மட்டுமே பேசுவோம். நம்ம மனசுக்கு அமைதி தரக்கூடிய செயல்களை மட்டுமே செய்வோம். எல்லாத்துக்கும் மேல நம்ம ஆன்மா எங்க சுதந்திரமா நிம்மதியா உணருதோ அந்த இடத்துக்கு மட்டுமே போவோம். மீண்டும் அடுத்த ஒரு அழகான பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் நிம்மதியா இருங்க.